நீங்க உங்க வீடியோவை டைரக்டா பப்ளிக்ல வச்சு அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க பண்ற மிஸ்டேக்கை தயவு செய்து கம்மி பண்ணிக்கோங்க. உங்க வீடியோவை எப்படி ஒரு கரெக்ட் டைம் வச்சு அப்லோட் பண்றது அப்படின்னு தெரியலையா? உங்க வீடியோல காப்பிரைட் கிளைம் ஆர் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கா அப்படிங்கறது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலையா? உங்க வீடியோவை இந்த 3 ஆப்ஷன்ல எதை கொடுத்து பப்ளிஷ் பண்றீங்க? நீங்க எதை கொடுத்து பப்ளிஷ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்க வியூஸே இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் உங்களோட வியூஸும் குறையும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவை எதில் போய் பப்ளிஷ் பண்ணணும், அதாவது எதில் வச்சு நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் சைடில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. எப்போவுமே நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காமிக்கும். பப்ளிக், அன்லிஸ்டட், பிரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 3 பற்றியும் கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பட் நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் இதை கவனிக்கவே மாட்டீங்க. டேரெக்டாக என்ன பண்ணிடுவீங்க, பப்ளிக்கில் வச்சு அப்லோட் பண்ணி விட்டுருவீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கிறோம், அதை எடிட் பண்ணி முடிச்சிட்டோம், நாளைக்கு வந்துட்டு அது அப்லோட் ஆகணும். அப்போ ஷெட்யூல் எப்படி பண்ணுறது, நாளைக்கு இந்த டைம்ல வீடியோ வரணும் அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்துட்டு கரெக்டாக அப்லோட் பண்ணணும். பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 9 o'clock ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த 9 o'clock தான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு டெய்லி ரெகுலராக வரும். அதெல்லாம் நிறைய பேர் யோசிச்சு பார்த்துருப்பீங்க. பிகாஸ் நான் யோசிச்சிருக்கேன், எப்படி அப்லோட் ஆகவே ரொம்ப டைம் ஆகுது, இவங்க எப்படி கரெக்டாக 9 o'clock போடுறாங்க அப்படிங்கிறதுலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு நிறையவே டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். அண்ட் எதில் வச்சு அப்லோட் பண்ணுறது நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க, ஃபர்ஸ்ட் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியே உங்களுக்கு அதை காமிச்சிடுறேன். ஸோ நான் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் அந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோஸ் வரும். ஸோ நீங்கள் எந்த வீடியோவை அப்லோட் பண்ணுமோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே எண்டிங்கில் இருக்கிறது தான் தம்ப்நெயில் வைக்கிறதுக்கான ஒரு பென்சில் பட்டன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் உங்களுக்கு எந்த தம்ப்நெயில் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இருக்கிறது டைட்டில். ஸோ டைட்டிலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காகவும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே எப்படி கரெக்டாக செட் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்காக நான் இப்படி வச்சு காமிக்கிறேன். இப்போ ஹவு டு மேக் எண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிடுறேன். அதுக்கு அடுத்து இருக்கு பாத்தீங்களா, ஆட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறது, அதுதான் டிஸ்கிரிப்ஷன். நிறைய கேள்விப்படுவோம், இந்த என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது. நீங்க இங்க என்னென்ன டைப் பண்ணணுமோ, லிங்க் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து இருக்கு பார்த்தீங்களா, விசிபிலிட்டி. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக். இது வந்துட்டு டைரெக்டாக பப்ளிக் வந்துட்டு இருக்கும். பட் நீங்கள் இதுக்குள்ளே போய் தான் இந்த 3 ஆப்ஷனில் எது உங்கள் வீடியோக்கு இப்போ வேணுமோ அதை செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பப்ளிக், ரெண்டாவது இருக்கிறது அன்லிஸ்டட், அண்ட் மூணாவது இருக்கிறது ப்ரைவேட், நாலாவது கீழே இருக்கு பார்த்தீங்களா அதுதான் ஷெட்யூல். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். ஷெட்யூலுங்கிறது நம்ம வீடியோ எப்போ வந்துட்டு ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறத ஷெட்யூல் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு டேட்டையும் டைமையும் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏஎம்பிஎம் கரெக்டா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க, இதை எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, இதுல என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறமா நீங்க ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுங்க. இப்போ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மேட் ஃபார் கிட்ஸ், நாட் மேட் ஃபார் கிட்ஸ் வரும். இதை பத்தியும் நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்க வீடியோ மேட் ஃபார் கிட்ஸா நாட் மேட் ஃபார் கிட்ஸான்னு பார்த்துட்டு அப்லோட் கொடுங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க அப்லோடுன்னு கொடுத்தனே பாருங்க, அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ சில வீடியோ போட்டால் நம்ம காப்பிரைட் வருமா வராதான்னு தெரியாது. டேரெக்டாக அப்லோட் பண்ணுறப்போ காப்பிரைட் வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வீடியோ தான் உட்காந்து ஃபுல்லாகவே டெலீட் பண்ணணும். அப்லோட் பண்ண டைம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் காப்பிரைட்லாம் முன்னாடியே எப்படி வருமா வராதான்னு கண்டுபிடிச்சி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் ஷார்ட்டாக உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு நம்மகிட்ட தொடர்ந்து டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க, பர்சனல் நம்பர் கேட்குறீங்க, ஐடி கேட்குறீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி நான் உங்களுக்கு டேரெக்டாகவே கொடுத்துருக்கேன், மேக்கப் பை மோனா. இது என்னோட ப்ரொஃபஷனல் ஐடி தான். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். ஸோ உங்க வீட்டிலே ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் கூட சொல்லுங்க, புக் பண்ணுங்க, என்னையே உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுக்குறேன். வந்துட்டு உங்களுக்கு யூடியூப்ல ஏதாவது டவுட் இருந்தால் என்னைய ஃபாலோ பண்ணிட்டு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க ஃபாலோ பண்ணாதான் டேரெக்டாக மெசேஜ் வரும். நீங்க ஃபாலோ கூட பண்ண மாட்டேங்கிறீங்க, பட் டவுட்ஸ் நிறைய கேட்குறீங்க, என்னால் ரெஜிஸ்டர்ட்ல போய் செக் பண்ண முடியாது. இன்ஸ்டா ஐடியில் மேக்கப் பை மோனான்னு இருக்கும். இதை வந்துட்டு நீங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட ஃப்ரீ டைம்ல உங்களோட யூடியூப் கோரிஸ் எல்லாமே நான் வந்துட்டு கிளியர் பண்றேன். நம்ம வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி பப்ளிஷ் அப்படிங்கிறதுல காமிக்கும். ஸோ பப்ளிஷ்னா என்னன்னா, உங்க வீடியோவை எப்படி பப்ளிஷ் பண்ணணும், எந்த டைம்ல பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கறது தான் இந்த 3 ஆப்ஷனுமே. ஸோ இது வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருக்கிறது பப்ளிக்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, டேரக்டா பப்ளிக்கு ஷோ பண்ணிடுறது. ஸோ நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்க, அதை வந்துட்டு பப்ளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க வீடியோ எப்போ வந்துட்டு அப்லோட் ஆகி முடிக்குதோ டக்குன்னு அது வந்துட்டு ரிலீஸ் ஆயிடும். அதுக்கு டைமிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க பப்ளிக்ல போட்டா டேரக்டா பப்ளிக்கா ரிலீஸ் ஆயிடும். பட் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு காப்பிரைட்
வருதா இல்லையாங்கிறதே உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும். பிகாஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ற வரையும் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, தப்பு பண்ணலாட்டியும் சரி. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்துட்டு நீங்க வீடியோவை பப்ளிக்ல டைரக்டா அப்லோட் பண்ணாதீங்க. வீடியோ ஒரு ரெடி ஆயிடுச்சு, எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்க, அப்லோட் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டைரக்டா பப்ளிக் கொடுக்காம நமக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அன்லிஸ்டட். ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஸோ நீங்க அன்லிஸ்டட்ல கொடுங்க. உங்க வீடியோ வந்துட்டு நீங்க அப்லோட் பண்றப்பவே அன்லிஸ்டட்னு கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ சில நேரம் டவர் அதிகமா கிடைக்கிறப்போ வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமே அப்லோட் ஆகி முடிச்சிடலாம். ஒரு 2 GB 3 GB இருந்துச்சுன்னா. பட் நீங்க டேரக்டா பப்ளிக் கொடுக்கும்போது அது எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியாது, எப்போ அப்லோட் ஆகுதுன்னு தெரியாது, நமக்கே தெரியாம அப்லோட் ஆயிருக்கும், நம்ம செக் பண்ணாதான் தெரியும். ஸோ பப்ளிக் ஆப்ஷன் எப்பவுமே செலக்ட் பண்ணாதீங்க, அன்லிஸ்டட்ல கொடுங்க. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வரும் அப்லோட் ஆகி முடிச்சனே. ஸோ அப்லோட் ஆகி முடிச்சனே எப்போ நோட்டிபிகேஷன் வருதோ அதை நீங்க செக் பண்ணிட்டு திரும்பி நீங்க ஒரு கரெக்டான டைம், ஒரு 9 o'clock 9:15 அந்த மாதிரி கரெக்டான ஒரு ப்ரொசீஜர்ல நீங்க வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே உங்க வீடியோவை அன்லிஸ்டட்ல கொடுத்து அப்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு பப்ளிக் பண்ணுங்க. அண்ட் அன்லிஸ்டட்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு வீடியோ டவர் கிடைக்கிறப்ப அப்லோட் பண்ணிடலாம், இல்லாட்டி இந்த டைம்ல அப்லோட் பண்ணிடலாம், லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிடுவோம். பட் நம்ம தம்ப்நெயில் வந்துட்டு ரெடி பண்ணிருக்க மாட்டோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். நீங்க தம்ப்நெயில் வந்துட்டு டேரக்டா ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க தம்ப்நெயிலையும் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னா டேரக்டா தம்ப்நெயில் ஷோ ஆயிடும். தம்ப்நெயில்னா மோஸ்ட்லி என்னன்னு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. தம்ப்நெயில்ங்கிறது முன்னாடி வரும் இல்லையா, நம்ம வீடியோக்கு முன்னாடி வர போட்டோ, அதை தான் சொல்றேன். ஸோ அது உங்களுக்கு என்னன்னே தெரியல, எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியலன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்துட்டு ஹவு டு கிரியேட் தம்ப்நெயில் வித் ஃப்ரீ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நல்லா தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ அதை போய் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன சொல்றேன்னா, தம்ப்நெயில நீங்க ரெடி பண்ணாம இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அன்லிஸ்டட் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான தம்ப்நெயில் டேக்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நம்ம வீடியோல கொடுத்துட்டு அந்த டீட்டெயிலாம் கொடுத்துட்டு நம்ம பப்ளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பப்ளிக் பண்றப்ப அது ஒரு ஃபுல்ஃபில்லா தெரியும். தம்ப்நெயில் வச்சு டைட்டில் கரெக்டா கொடுத்து டேக்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம பப்ளிக் பண்றப்போ வீடியோ போறப்பே நல்ல ரீச் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான், பட் ரீச்க்கு வந்துட்டு இதுவுமே யூஸ் ஆகும். ஸோ அன்லிஸ்டட்ல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, பட் அன்லிஸ்டடுங்கிறது என்னன்னா, நீங்க வீடியோ அப்லோட் பண்ணி அன்லிஸ்டட்ல போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதோட லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்கை யாருக்கெல்லாம் ஷேர் பண்றீங்களோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போறவங்க அந்த வீடியோவை யூடியூப்ல பாத்துக்கலாம். பட் மத்தவங்க யாருக்குமே ஷோ ஆகாது. இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ரொமோஷன் வீடியோ பண்ணுவோம். இப்போ ஒரு பெரிய பெரிய கம்பெனி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஷையவேக்கு ப்ரொமோஷன் பண்ணிருக்கேன். அப்போ வந்துட்டு என்னன்னா, அவங்க கேட்பாங்க, உங்க வீடியோ வந்துட்டு நீங்க ரெடி பண்ணிட்டு எங்களுக்கு காமிங்க, நாங்க அதுல ஏதாவது தப்பு இருந்தா சொல்றோம், அதுக்கப்புறம் நீங்க கரெக்ட் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்றப்போ நீங்க ஒரு வீடியோவை அன்லிஸ்டட்ல போட்டுட்டு ஃபுல்லா ரெடி பண்ணி அன்லிஸ்டட்ல போட்டுட்டு அவங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிடணும். ஸோ அவங்க லிங்க் பார்த்து அவங்க மட்டும்தான் அந்த வீடியோ பார்க்க முடியும். ஸோ அவங்க ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னு அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பப்ளிக் பண்ணலாம். ஸோ அன்லிஸ்டட்ல இதுவுமே இருக்கு. இதுவுமே நீங்க வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கும், ப்ரொமோஷன்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நானும் இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டு வந்தது தான். இப்போ எனக்கும் ப்ரொமோஷன் கிடைக்குது இல்லையா, ஸோ உங்களுக்கும் ப்ரொமோஷன் கட்டாயம் கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பேசிக்காவே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அன்லிஸ்டட்ல தான் இவ்வளவு விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா பிரைவேட். ஸோ பிரைவேட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஒரு வீடியோவை போடுறீங்க, பிரைவேட்ல போட்டு வச்சிருக்கீங்கன்னா அந்த வீடியோ நீங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அதோட லிங்க் வச்சு வேற யாரோ பாக்குறதோ இல்ல பப்ளிக்ல யூடியூப்ல யாராவது பாக்குறவங்க பார்க்க முடியாது. இதுல என்னன்னா ஒரு பர்சனல் வீடியோஸை நீங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப டக்குன்னு நீங்க பப்ளிக்கோ அன்லிஸ்டடோ கொடுத்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிரைவேட்டுங்கிறது இப்படிதான், நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க வீடியோஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த மூணும் தான் வந்துட்டு முக்கியமா கொடுத்துருக்க ஆப்ஷனு. கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷெட்யூல் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த ஷெட்யூல் அப்படிங்கறத என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த டைமுக்கு வீடியோ போடணுங்கிறத ஷெட்யூல் பண்றது. ஸோ ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி கனெக்டடா இருக்கப்ப நீங்க வந்துட்டு கரெக்டா ஒரு டைம் மேனேஜ் பண்ணி போறது ப்ரொஃபஷனலாவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஷெட்யூல் அந்த ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி பப்ளிக்ல நீங்க வந்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லை, நீங்க டைரக்டா டக்குன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு நீங்க பப்ளிக் கொடுத்து டைரக்டா அப்லோட் பண்ணுங்க. இல்ல நீங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு, நான் ஜஸ்ட் அப்லோட் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன், இல்லாட்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லிங்க் யாருக்காவது ஷேர் பண்ணணும், அவங்க அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு வீடியோ போட முடியும் அப்படின்னா அன்லிஸ்டட்ல போட்டு வைங்க. இல்ல எனக்கு வந்துட்டு இந்த வீடியோ இப்போதைக்கு நான் இருக்கிறப்போ ஏற்றி வச்சுக்கிறேன், நான் எப்ப வேணாலும் போடுவேன் அப்படிங்கிறத பிரைவேட்ல போட்டு வச்சுக்கோங்க. ஷெட்யூலுங்கிறது என்னது, டைமிங்காக ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான், சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். இது எப்படி பண்ணணுங்கிறது நான் காமிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானுக்கு ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு நான் வீடியோ போட்டுட்டே இருக்கேன், பட் திரும்பி திரும்பி வந்து அக்கா தம்ப்நெயில் வீடியோ போடுங்க, அக்கா வந்துட்டு யூடியூப் எடிட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க பழைய வீடியோவை பார்த்துட்டு. ஸோ நான் வரிசையா வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வீடியோலாம் போடுறேன் அப்படின்னு சொல்றேன்னா அந்த வீடியோ எல்லாமே நான் போட்டுட்டே தான் இருக்கேன். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா பெல் பட்டன்ல வந்துட்டு ஆல்னு கிளிக் பண்ணாதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்துட்டு நோட்டிபிகேஷன் காமிக்கும். ஸோ நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல கூட நீங்க வந்துட்டு பார்த்துக்கலாம்.
இருக்கலாம். ஸோ நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கட்டாயமா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். இல்லாட்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேக்கப் பை மோனா அப்படிங்கிறது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. அந்த ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்துட்டு என்னோட ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு வந்துட்டு டவுட் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.